ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் இது. எந்த மாதிரியான தண்ணி பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் 10 ரூபா பாக்கெட் அமுல்யா பால் பவுட்ரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இது 10 ருபீஸ் தான். இது ஒரு நம்மளுக்கு 5 முறை வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த பால் பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் நான் அந்த பாலில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தயிர் வேணும். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுட்ரு எடுத்து அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். முக்கியமாக பால் பவுட்ரு பார்த்திங்கன்னா பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டி கட்டியாக மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒர்க் ஆகாது. அதனால் நல்லா கலந்து விட்ருங்க இதேமாரி. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கட்டி தயிர் கிடைக்கும். பால் தண்ணியாக இருக்குது, கட்டியாக இல்லை, கடையில் வாங்கினா தான் க்ரீமியாக இருக்குது அப்படின்னா நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை. வீட்டிலையே தண்ணி பால்லையும் இந்தமாரி நம்ம கட்டி தயிர் செய்யலாம். ரொம்பவும் க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லா வகை பால்லையுமே இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். பூண்டு உரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவும் நம்ம சிரமப்படுவோம். அதிக அளவில் பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறப்ப நம்ம டயத்துக்கு அதை டக்குன்னு செய்ய முடியாது. அப்போ ரொம்ப சிரமப்படுவோம். வீடு ஃபுல்லாக குப்பையாகவும் ஆகிடும். நான் டிப் சொல்கிறேன், அதுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிரமமே இல்லாமல் பூண்டும் உரிக்கலாம், ப்ளஸ் குப்பையும் ஆகாது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் காமிச்ச மாதிரி பிச்சுக்குங்க. பிச்சுட்டு ஒரு பாலித்தீன் கவருக்குள்ளார போட்டுங்க. இதேமாரி கவர் உள்ளார உரிக்காமல் அந்த பேத்து பிச்சு இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். ஸோ அதுமாரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுவோம்ல, சப்பாத்தி உருட்டுற கட்டை அதை எடுத்துக்கலாம். அந்த கட்டையை வச்சு சப்பாத்தி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செய்யணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். தேவைப்பட்டால் தட்டியும் விடலாம், டக்குன்னு முடியும். இதேமாரி செஞ்சிங்கன்னா அந்த பூண்டு பார்த்திங்கன்னா பூண்டு தனியாக தோல் தனியாக ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பூண்டு நம்மளுக்கு தேவையான பூண்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்திங்கன்னா பூண்டு தனியாக வந்துடும். தோலை அந்த கவர்லேயே வச்சுக்கங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உங்கள் செடிக்கு போடலாம், நல்லா செடி வளரும். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை இருக்குன்னா அந்த பூண்டு தொல்லை ஒரு பவுலில் எடுத்துங்க, தண்ணி சேர்த்துங்க, ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அடிச்சு விட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. இந்த தோல் உங்கள் வீட்டில் பெரிய கார்டன் இருக்குது அப்படின்னா இந்த தோலை ஃபுல்லாக போட்டு விடுங்க, பாம்பு தொல்லைங்க இருக்காது. இதேமாரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பூண்டு தோலை தூக்கி போட்டுறாமல் இந்த கவரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு தோலை தலையணைக்கு அடியில் வச்சு நம்ம தூங்குவாங்களாம். பூண்டு தோல், வெங்காயத்தோல்லாம் தலை பாரமாக இருக்கும் சில நேரத்தில். அதுமாரி இல்லாமல் ரிலீவ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதேமாரி நிறைய டிப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் மிலன். இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு எப்படி வாட்டர் மிலன் கட் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு மாதிரி அதை கட் பண்ணி எடுக்கிறேன். 2 பங்காக வெட்டி எடுக்காமல் நான் கார்னரில் ஒரு பவுல் மாரி எப்பொழுதுமே வெட்டி எடுப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா அது பசங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்பவும் ஜாலியாக சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி மிக்சியே இல்லாமல் ஜூஸும் சீடை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் பவுல் மாரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதேமாரி எடுத்துங்க. ஒரு பார்ட்டை அவங்களுக்குன்னு நம்ம கொடுத்துர்லாம். அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே வச்சுக்கோங்க. இதில் உள்ள சீடெல்லாம் ஒரு கத்தி வச்சு இப்படி மேலாப்பில் எடுத்திங்கனாலே வந்துடும். மேல் பக்கம் உள்ள சீடெல்லாம் இந்தமாரி கத்தியால் ரிமூவ் பண்ணிங்களாலே வந்துடும். உள்ளார இருக்கிறது தான் நம்ம எடுக்கிறதுக்கு சிரமப்படுவோம். அதுக்கும் இப்போ நம்ம டிப் பார்க்கலாம். இதை நம்ம எக் பீட்டர்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு லைட்டாக அப்படி நான் செய்கிற மாரி சுற்றி விட்டிங்கன்னா ஈஸியாக ஜூஸியாக ஆகிடும். இதுக்காக நம்ம மிக்சிலாம் தேட வேண்டியதில்லை. அதை பவுல்லே அப்படியே சும்மா ஐஸ்கிரீம் பவுல் மாரி அப்படியே கொடுத்துடலாம் பசங்களுக்கு. அப்படியே சாப்பிட சொன்னிங்கன்னா அவங்க ஏதோ நம்ம வித்தியாசமாக பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க.
இதில் நம்ம ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, சுகர்லாம் தேவையில்லை. இதில் உள்ள ஸ்வீட்னஸ்ஸே போதும். அழகாக அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்லாம். இதுவும் பிடிக்கல அவங்களுக்கு, சர்க்கரைலாம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள உள் பக்கம் இருக்கிற சீட் எல்லாமே இதேமாரி பண்ணுறப்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஒரு வடிகட்டி எடுத்துங்க. அதை வச்சு நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ஜூஸ் எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிடும். ப்ளஸ் மேலே சக்கை தங்கிக்கும், சீடும் மேலேயே ஆகிடும். சீடு பார்த்து நம்ம நசுங்காது, அப்படியே ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ சீடில் உள்ள கசப்புத்தன்மையும் அதில் இறங்காது. ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக நம்மளுக்கு கீழே தயாராகிடும். இதை நம்ம பசங்களுக்கு அதே பவுலில் ஊற்றி கொடுத்தீங்கனாலும் ஆசையாக சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு பிடிச்சமான கிளாஸில் கூட நம்ம ஊற்றி சர்வ் பண்ணலாம். இதேமாரி ஒவ்வொரு வாட்டியும் வாட்டர்மெலன் வாக்குங்கிறப்ப இந்த சம்மரில் டெய்லி ஒரே மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காமல் போகும். அதுமாரி இல்லாமல் இதேமாரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சர்க்கிள் ஃபார்மில் கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு குச்சி ஐஸ்கிரீம் மாரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதேமாரி ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி கட் பண்ணி கொடுங்க. நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிட்றப்ப டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்குமே கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதேமாரி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி கொடுங்க. இதேமாரி அந்த பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸாக குடித்த மாரி அகர் சேர்த்து அதில் மோல்ட் பண்ணி அப்படியே ஜெல்லியாகவும் சாப்பிட்லாம். வாட்டர்மெலன் மோல்டுலேயே அழகாக சாப்பிட்லாம். அது வேணால் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டியை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபில்ட்ரு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழுக்காகிடும். இது ஸ்டீலுங்கிறனால பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வடிகட்டியை கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிட்டு லைட்டாக அப்படி காட்டுங்க. லைட்டாக தான் காமிக்கணும், ரொம்ப காமிச்சிடாதீங்க. ஒரு புகை வரும், அது வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டோடையே இருக்கிறப்ப புகை வந்துடுச்சா, ஸோ ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்டோடு இருக்கிறப்பயே அதில் நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணுற டிஷ் வாஷ் இல்லை டிஷ் சோப் எது வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் மதியம் 1 மணிக்கும் ஷார்ட்ஸ் ஃபார்மில் காலை 10 மணிக்கும் டெய்லியுமே அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேர்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். மேலும் அடுத்த வீடியோவும் நாளைக்கு பார்க்கலாம். ஷார்ட்ஸ் ஃபார்ம் வீடியோவை நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.